ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரதி பிச்சிடிஆர்பி. இப்போ பார்த்தீங்கன்னா சைக்காலஜிக்கான ஆன்சர் கீ தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். பள்ளி தான் குழந்தையின் அனைத்து அனுபவங்களுக்கும் பொறுப்பேற்கிறது என்று கூறியவர் அப்படின்னு யார் சொன்னான்னா டேனர் அப்படின்னு சொல்கிறோம். கல்வி என்பது குழந்தைகளின் படைப்புத் திறன்களை நிலைநிறுத்துவதற்கான ஒரு செயல்முறையாகும். அது வெறும் புத்தக கற்றலுடன் தொடர்புடையது அல்ல அப்படின்னு சொன்னவர் யாருன்னா தாகூர். குறுக்கு சந்திப்புகளில் உயர்கல்விக் கொள்கை மற்றும் நடைமுறைக்கான அவசியங்கள் என்ற தலைப்பில் FICCI உயர்கல்வி உச்சி மாநாடு அதன் அறிக்கையில் கல்லூரிகள் முன்னிலையில் வகிக்க பரிந்துரைத்துள்ளது. அப்படின்னா எந்த வருஷம்னா 2016. டைலரின் கலைத்திட்ட மாதிரி வெளியிடப்பட்ட ஆண்டு அப்படின்னா 1948. தென் அடுத்து பார்த்தோம் அப்படின்னா 2011 ஸ்டான்ஃபோர்ட் பல்கலைக்கழகம் எத்தனை திறந்தவெளி இணைய வகுப்புகளை வழங்கியது அப்படின்னு சொன்னோம்னா 3. அனைவருக்கும் கல்விக்கான டக்கார் செயல் திட்டத்தின் EFAயின் தொடர்ச்சியாக தேசிய செயல் திட்டம் அதுதான் உருவாக்கப்பட்டது. இதோட நோக்கங்களை EFAயின் உலகளாவிய இலக்குகளுடன் இணைக்க முயற்சித்தது. கேலனின் வகைப்பாட்டின்படி எந்த உடல் திரவம் நம்பிக்கையான மற்றும் சுறுசுறுப்பான ஆளுமையுடன் தொடர்புடையது அப்படின்னு சொன்னோம்னா ரத்தம் அப்படின்னு சொல்லலாம். ஒரு நபரின் பார்வை கூர்மை 20/200க்கும் குறைவாக இருந்தால் அது குறிப்பிட்ட அளவு பார்வையற்றவர் அப்படின்னு சொல்கிறோம். 149 பார்த்தீங்கன்னா கர்ப்ப காலத்தில் அதிகமாக மது அருந்துவது டேஸுக்கு காரணமாகிறது அப்படின்னா குழந்தைக்கு இதய கோளாறு இது என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரத்த ஓட்ட குறைபாடு அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து சங்க காலத்தில் ஆசிரியர் எவ்வாறு அழைக்கப்படுகிறார் அப்படின்னா வைராக்கியர். சில இது குருன்னு சொல்கிறோம், சில இது வைராக்கியர்னு சொல்கிறோம். இதுக்கு ஆன்சர் என்னன்னு எனக்கும் இன்னும் அக்யூரேட்டாக தெரியல. பட் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது குரு. தெரியாத அளவை தெரிந்த அளவோடு எண்ணழகு வழியாக ஒப்பிட்டு வெளிப்படுத்துவது அப்படின்னு சொல்கிறோம்னா கல்விசார் அளவீடு. திறந்த கல்வி வளங்கள் என்ற சொல்லை சுட்டிக்காட்டிய அமைப்பு எதுனா யுனெஸ்கோ அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா 153 தமிழ்நாட்டின் பெண் சுதந்திர போராட்ட வீரர்களில் பர்மாவில் காந்தி சேவா சங்கத்தினை தொடங்கியவர் யார் அப்படின்னு சொன்னோம்னா சொர்ணாம்பாள், கன்னியாகுமரியில் அவங்க தான். ஆளுமை வளர்ச்சி வாழ்நாள் முழுவதும் 8 நிலைகள் வழியாக உருவாகிறது அப்படின்னு சொன்னது எரிக் எரிக்சன். அவர் பன்முக காரணி கோட்பாட்டின் முக்கிய ஆதரவாளராக இருந்தவர் தாஸ்டன். சிக்கலை மையமாக கொண்ட வடிவமைப்பை முன்மொழிந்தவர் மைக்கேல் சிரோ. மெய்ப்பொருளியல் என்பது மெய்ப்பொருள் என்பது புலப்படும் இயற்பியல் உலகத்திற்கு அப்பால் அல்லது அதற்கு மேல் இருப்பதை படிப்பது ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. பின்வருவனவற்றுள் எது கலைத்திட்ட மேம்பாட்டின் கொள்கை அல்ல அப்படின்னா ஆசிரியரை மையப்படுத்தும் தன்மை அப்படின்னு சொல்றாங்க. பள்ளி கல்விக்கான பெற்றோரின் செலவு இந்தியாவில் ஒரு குழந்தையை பள்ளிக்கு அனுப்புவதற்கான செலவுகள் டேஸ் அமைப்பின் சமூக மேம்பாட்டு அறக்கட்டளையின் கீழ் கணக்கெடுக்க நடத்தப்படுகிறது அப்படின்னா PISA-OC. டேஸ் என்பது ஏதேனும் ஒரு பொருள் அல்லது மகிழ்ச்சி அல்லது பிரச்சனையின் மீது தொடர்ந்து மன செயல்பாட்டை ஒருங்கிணைத்தல் ஆகும் அப்படின்னா நீடித்த கவனம். ஓகேவா? உற்றுநோக்கல், கணிப்பு, நேர்காணல் மற்றும் தர அளவுகோல்களின் பொதுவாக பயன்படுத்தப்படும் கருவியானது டேஸ் அப்படின்னா தரநிலை கருவி அப்படின்னு சொல்றோம். நிறுவன திட்டமிடல் என்ற திட்டம் ஒரு சவாலாகவும் வாய்ப்பாகவும் உள்ளது என கண்டறிந்தவர் யார் அப்படின்னு சொன்னோம்னா ஸ்ரீ JP நாயக். முயன்று தவறி கற்றல் சூழலில் முயற்சி அல்லது செயலில் எண்ணிக்கையினை அதிகப்படுத்துகையில் அதன் அடைவுத்திறனும் ஒரு சேர அதிகரிக்கும் அப்படின்னு தார்டைன் இதனை டேஸ் என பெயரிட்டார்னா மிகுதி பெருக்கம் அப்படின்னு சொல்றாரு. கூட்டல், கழித்தல், பெருக்கல் மற்றும் வகுத்தல் போன்ற கணக்கீட்டு திறன்களை அளவிடுவதற்கான சோதனை அப்படின்னு சொன்னோம்னா அளவீட்டு சோதனை அப்படின்னு சொன்னோம். சிவக சிந்தாமணியை எழுதியவர் திருத்தக்க தேவர். பின்வருவற்றில் எந்த ஒரு அணுகுமுறையை HE ஆம்ஸ்ட்ராங் பரிந்துரைத்துள்ளார் அப்படின்னா கண்டறி அணுகுமுறை அப்படின்னு சொல்றோம். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஆசிரியரின் பொறுப்புணர்வில் ஒரு தொழில்முறை மாதிரி டேஸ் உடன் சமன்படுத்தப்பட வேண்டும் மற்றும் இதனுடன் பின்பற்ற வேண்டும் அப்படின்னு சொல்றது முடிவுகள் சார்ந்த அளவுகோல் அப்படின்னு சொல்றோம். அடுத்து நம்பகத்தன்மை பெறப்பட்ட சோதனை மதிப்பெண்களில் உள்ள உண்மையான மாறுபாட்டின் விகிதமானது அப்படின்னு சொன்னோம்னா அனாஸ்டாசியஸ். உலகின் ஒவ்வொரு பகுதியிலும் கல்வி ஊடகம் மூலம் சர்வதேச புரிதலை பரப்புவதற்கு யுனெஸ்கோ அர்ப்பணிப்பு செய்யப்பட்டது. ஓகேவா? தலைமைத்துவ மேலாண்மை பாணியின் வகையை தீர்மானிக்க வணிக உரிமையாளர்களை பயன்படுத்தக்கூடிய கோட்பாடு கிரிட். ஓகேங்களா? இதுக்கு அடுத்தது நம்ம ஆல்ரெடி GKக்கு போட்டிருக்கோம். அந்த வீடியோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். தமிழ் தகுதி தேர்வுக்கும் போட்டிருக்கோம். அதையும் நீங்கள் பார்த்து யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.